இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய நகரங்களில் அபாய அளவை நெருங்கும் காற்று மாசு. நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த ராகுல் காந்தி வலியுறுத்தல். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்ட விரிவாக்கம். வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோயில் பழக்க வழக்கங்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் அரசு தரப்பு வாதம். வணக்கம். நாட்டின் பெருநகரங்களில் நிலவும் காற்று மாசு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இந்த ஆண்டு காற்று மாசு அபாயகரமான அளவை எட்டியுள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். டெல்லி மட்டுமல்லாது நாட்டில் உள்ள 256 பெருநகரங்களில் 150 நகரங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட காற்று மாசு அதிகமாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மக்களவையில் இன்று நேரமில்லா நேரத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் விஷக்காற்றால் சூழப்பட்டுள்ளதாக கூறினார். லட்சக்கணக்கான குழந்தைகள் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வயதானவர்கள் சுவாசிக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தை அரசு மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற திரு ராகுல் காந்தி இது கொள்கை ரீதியான பிரச்சனை அல்ல என்று குறிப்பிட்டார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றும் இது தொடர்பாக அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் உறுதியளித்தார். காற்று மாசு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். I think the government should have a discussion in parliament. We should all have a discussion in parliament. And we should try and not make it a discussion where we are abusing you and you are abusing us. I think we should make it a discussion where we are participating, we are showing the country that on this fundamental issue there is agreement and the best minds are going to be put into place to solve this issue. Thank you. காற்று மாசு பிரச்சனையை 5 அல்லது 10 ஆண்டுகளில் தீர்க்க முடியாது என்றாலும் பிரச்சனையின் தீவிரத்தை குறைத்து மக்கள் வாழும் சூழலை ஏற்படுத்தலாம் என்று திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அனைத்து முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக கூறினார். இதுகுறித்து அலுவல் ஆய்வு குழுவிலும் திரு ராகுல் காந்தி கவனத்திற்கு கொண்டு வந்ததாக கூறிய அவர் இந்த விவகாரத்தை எப்போது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். உக்ரைன் நாட்டின் டான்பாஸ் பிராந்தியத்தில் தடையற்ற பொருளாதார மண்டலம் அமைக்கும் திட்டத்தை ஜெலன்ஸ்கி ஏற்காத நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் நேரத்தை வீணாக்க அமெரிக்கா விரும்பவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் சேர உக்ரைன் முடிவெடுத்ததை எதிர்த்து அந்நாட்டின் மீது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா போர் தொடுத்தது. இந்த போரை நிறுத்த முயற்சி மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். போரை நிறுத்த ஐரோப்பிய நாடுகளும் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாளை பெர்லினில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் ஜெலன்ஸ்கியும் ஆலோசனை நடத்த உள்ளனர். இதில் அமெரிக்கா கலந்து கொள்ள வேண்டும் என ஜெர்மனி பிரதமர் மெர்ஷ் அழைப்பு விடுத்துள்ளார். இது பற்றி வாஷிங்டனில் செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த ட்ரம்ப், இந்த பேச்சுவார்த்தை பலனளிக்காது என்றால் அமெரிக்க பிரதிநிதி பங்கேற்க மாட்டார் என்றார். ஜெலன்ஸ்கிக்கு போர் நிறுத்தத்தில் ஆர்வம் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறினார். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அளித்த திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக உள்ளதாக ஜெலன்ஸ்கி கருதுகிறார். உக்ரைன் வசம் தற்போதுள்ள டான்பாஸ் பிராந்தியத்தின் டொனாட்ஸ்க் பகுதியை தடையற்ற பொருளாதார மண்டலமாக மாற்றினால் ரஷ்ய படைகள் முன்னேறாது என்ற அமெரிக்காவின் திட்டத்துக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே உக்ரைனில் தேர்தல் நீண்ட காலமாக நடத்தப்படவில்லை என்று ட்ரம்ப் குறை கூறி வருகிறார். ஆனால் போர் நடக்கும் சூழ்நிலையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் அமெரிக்காவும் உதவ வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி கோரியுள்ளார். ஜனநாயகத்தை உக்ரைன் மதிப்பதாகவும் தேர்தல் நடத்துவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆலோசனை நடத்தியதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ஆனால் போர் சூழலில் தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்று உக்ரைனுக்கு பிற நாடுகள் அதிக அழுத்தம் தருவது சரியல்ல என்று அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோயிலின் பழக்க வழக்கங்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி திரு GR சுவாமிநாதன் கடந்த 1ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் சார்பிலும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் தனித்தனியாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை இன்று விசாரித்த நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு KK ராமகிருஷ்ணன் ஆகியோரடங்கிய அமர்வு இடையீட்டு மனுக்களை நிராகரித்தது. இதையடுத்து மலை உச்சியில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகம்தான் அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தனி நீதிபதி தீபம் ஏற்ற உத்தரவிட்ட இடத்துக்கு அருகே தர்கா உள்ளதாக சுட்டிக்காட்டிய அரசு வழக்கறிஞர் வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் நடைமுறையே இந்த ஆண்டும் பின்பற்றப்பட்டதாக கூறினார். திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ளது சர்வே தூண்தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று வாதிட்டார்.
மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் வாதிட்ட அவர் 73 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறினார். 1994ஆம் ஆண்டு பிரச்சனை ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டிய கோயில் தரப்பு வழக்கறிஞர் இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு விரிவாக தீர்ப்பு வழங்கி இருப்பதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது சர்வே தூண்தானா என்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் அது சர்வே தூண்தான் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தீபம் எங்கே ஏற்ற வேண்டும் என்பதை கோயில் நிர்வாகம்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர தனி மனிதர்கள் அல்ல என்று வாதிட்டார். அந்த கல் அமைப்பு ஒரு தீபத்தூண்தானா என்பதற்கும் அங்கு தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவித்தவர் ஆகம விதிகளுக்கு எதிராக ஆலய நிர்வாகம் செயல்பட முடியாது என்றும் தர்கா அருகே உள்ள தூணில் விளக்கு ஏற்றப்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் என்றும் கூறினார். அரசு தரப்பு வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய மகளிர் உரிமை தொகை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு, மகளிருக்கான விடியல் பேருந்து பயணம், புதுமை பெண், தோழி விடுதி, நான் முதல்வன், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களால் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். பெண்கள் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதன்படி 1,13,75,492 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விடுபட்டவர்களை சேர்க்கும் வகையில் மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் விண்ணப்பித்தவர்களில் சில தளர்வுகளுடன் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்று முதல் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இதற்காக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வெல்லும் தமிழ் பெண்கள் எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற மற்றும் சாதனை பெண்களின் வெற்றி கொண்டாட்டங்களுடன் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த விழாவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கத்தின் மூலம் மேலும் 17 லட்சம் பெண்கள் பயனடைவார்கள். விழாவில் கலந்து கொண்ட பலர் கலைஞர் காப்பீட்டு திட்டம், மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட திட்டங்களால் பயனடைந்ததாக தெரிவித்தனர். நல்ல ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஜிகேஸுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. பெரிய சவாலாக இருந்தது. நான் ஜெயிப்பனான்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ இடைஞ்சல்கள் இருந்தது, அவ்வளோ துன்புறுகள், அவ்வளோ இன்னல்களை நான் சந்தித்தேன். என் கூட இருந்தது சுய உதவிக்குழு பெண்கள் 18 பேர் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. கடைசி நேரத்தில் 2 பெண்கள் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. எலெக்ஷன் சந்தித்தேன். ரிசல்ட்டுக்காக போகிறோம், பூத்து உள்ளே போகிறோம், கவுண்டிங் பண்ணுறாங்க. பண்ணனதும் மிஷின் ஓபன் பண்றாங்க. பண்ணனதும் பார்த்தாக்கா அள்ளி கொடுத்தாங்க அந்த பெண்கள் அந்த ஓட்டை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த விழாவில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, திரைப்பட நட்சத்திரங்கள், சின்னத்திரை பிரபலங்கள், சமூக சேவகர்கள், பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் விமான ஆய்வு அலுவலர்கள் 4 பேரை விமான போக்குவரத்து இயக்குநரகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. இந்தியாவின் 65% விமான சேவைகளை இண்டிகோ வழங்கி வரும் நிலையில் விமானிகள் பற்றாக்குறையால் கடந்த 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை அந்நிறுவனத்தின் 5000த்திற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. 10 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள போதிலும் இன்றும் 54 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இண்டிகோவின் விமான சேவை மற்றும் அதன் நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து இயக்குநரகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் ரத்தான விமானங்களுக்கான பயண கட்டணங்களை திருப்பிக் கொடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் கவனித்து வருகிறது. இந்நிலையில் இண்டிகோ மீதான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்நிறுவன விமானங்களின் பாதுகாப்பு, விமானிகள் பயிற்சி மற்றும் விமான சேவைகளை மேற்பார்வையிட்டு வந்த ஆய்வாளர்கள் ரிஷிராஜ் சட்டர்ஜி, சீமா ஜாம்னானி, அனில்குமார், பிரியம் கௌஷிக் ஆகியோரை விமான போக்குவரத்து இயக்குநரகம் இன்று பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே விமான சேவைகள் ரத்தானது குறித்து இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே இண்டிகோ நிறுவனம் போட்டி விதிமுறைகளை மீறியதா என்பதை இந்திய போட்டி ஆணையமும் ஆய்வு செய்து வருகிறது. குறிப்பிட்ட வழித்தடங்களில் அந்த நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தியதா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த ஆணையம் ஆராய உள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். தமது உடல்நிலை பற்றி ஆராயும் ஊடகவியலாளர்கள் தேச துரோகம் செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அவரது கையில் போடப்பட்டுள்ள கட்டு குறித்து வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ட்ரம்ப் பலவீனமடைந்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் எந்த அதிபரையும் விட தாம் அதிகமாக உழைப்பதாகவும் உடல் நலனில் அக்கறையுடன் இருப்பதாகவும் பதிவிட்டிருந்தார்.
இந்நிலையில் ட்ரம்ப் தினமும் பல முக்கிய பிரமுகர்களை அலுவலகத்தில் சந்தித்து கைகுலுக்குவதால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாகவே கட்டு போட்டிருப்பதாக அவரது செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்தார். ட்ரம்ப் கையில் உள்ள கட்டு ஒப்பனை மூலம் மறைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெளிப்படையாக தெரிந்ததை அடுத்து பேசுபொருளாகியுள்ளது. நாட்டில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நடப்பு கூட்டத்தொடரில் பேசப்பட்டு வரும் SIR உள்ளிட்ட விவகாரங்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் மகாராஷ்டிராவில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. தமது நீண்டகால அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த சிவராஜ் பாட்டீல் 2004 முதல் 2008 ஆண்டு வரை உள்துறை அமைச்சராகவும் 1991 முதல் 1996 ஆண்டு வரை மக்களவைத் தலைவராகவும் இருந்தார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டிலேயே மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2024-25 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் குறித்த கையேட்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு 16% பொருளாதார வளர்ச்சியுடன் நாட்டிலேயே மிக அதிக வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 45 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்து நாட்டிலேயே முதல் மாநிலமாக இடம் பிடித்துள்ளது. 2023-24 ஆண்டில் 26,88,000 கோடி ரூபாயாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 31,18,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு தலைவர்களும் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிறப்பான நடிப்பாற்றலால் பல தலைமுறைகளை கவர்ந்தவர் ரஜினிகாந்த் என பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வயதை வென்ற வசீகரம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கவடமற்ற நெஞ்சம் கொண்டவர் ரஜினிகாந்த் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரது வெற்றி கொடி தொடர்ந்து பறக்க வாழ்த்தியுள்ளார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய ரஜினிகாந்துக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வீடியோ வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்த் வீட்டின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் கேக், பரிசு பொருட்களுடன் வாழ்த்து தெரிவிக்க கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். மெயின்லி ரஜினி சாரை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். 12ஆம் தேதி அவரோட பிறந்த நாள்னால டை ஹார்ட் ஃபேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும். வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தியும் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரியும் சென்னை எழும்பூரில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டம் எங்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்து. திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தொடர் மழை மற்றும் நோய் தாக்கத்தால் 300 ஏக்கர் பரப்பிலான நிலக்கடலை மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நெல்லை குமரி மாவட்ட எல்லையான ஆரல்வாய்மொழி வழியாக கேரளாவுக்கு சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கொண்டு சென்ற 13 டாரஸ் லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். முறையான அனுமதி சீட்டு பெறாமல் கனிமங்களை ஏற்றிச் சென்றது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கொடைக்கானல் அருகே மலை கிராமத்தில் உள்ள முருகன் கோயில் அன்னதான கூடத்தை உணவு தேடி வந்த யானை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரியுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 449 புள்ளிகள் அதிகரித்து 85,268 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 148 புள்ளிகள் உயர்ந்து 26,047 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து சவரன் 99,000 நெருங்கியுள்ளது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2,560 ரூபாய் அதிகரித்து 98,960 ரூபாயாகவும், 1 கிராம் 12,370 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 1 கிராம் 216 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் பெருநகரங்களில் நிலவும் காற்று மாசு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோயிலின் பழக்க வழக்கங்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் நாட்டின் டான்பாஸ் பிராந்தியத்தில் தடையற்ற பொருளாதார மண்டலம் அமைக்கும் திட்டத்தை ஜெலன்ஸ்கி ஏற்காத நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் நேரத்தை வீணாக்க அமெரிக்கா விரும்பவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.